ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குழுவுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு குழுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் வீக். கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. ஷார்ட்ஸில் ஏற்கனவே குழுவுக்கு போன வீடியோலாம் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு இந்த குழுவெலாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூட குக்கிங். இன்றைக்கி நம்ம குழுவுக்கு வந்திருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டோட குழுவுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேருந்து என்னென்ன அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள். என்ட்ரன்ஸ்லேயே பெரிய துர்கா தேவி ஸ்டாச்சு அழகாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. நார்த் இந்தியன் ஸ்டைலில் சாரீ கட்டி விட்டு இந்த ப்ராப்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணது, அவங்களும் அவங்க பையனுமே பண்ணது. ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோன்னா எக்கச்சக்கமாக உள்ளே இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது புரட்டாசி மாதம் வேறு. பெருமாள் சிலை வந்து நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. அவரோட ஸ்டோரி தான் இது. அவரோட கல்யாண உற்சவம் ஸ்டோரி எல்லாமே இது அழகாக வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோரியும் எனக்கு சொன்னாங்க. நம்ம படத்தில் பார்த்துருப்போம் கல்யாணம் எப்படி பெருமாளோட கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம். அது எல்லாத்துமே சின்ன சின்னதாக பொம்மை வச்சு அழகாக கொலு வச்சு நம்மளுக்கு காட்டியிருந்தாங்க. பெருமாள் எடுத்த ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தப்போ குபேரன்கிட்ட கடனாக நகைகள் வாங்கிட்டு அவர் கல்யாணம் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய கதை. அந்த கதைக்கு நல்லாவே ஒன்றுமா கொலுவில் அழகாக டிஸ்பிளே பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு கொலுவில் இருக்க ஒவ்வொரு பொம்மையும் ஒரு கதைகள் சொல்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அதுக்கு லைட் செட்டிங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரில் ஆரம்பித்து கிருஷ்ணர் பொம்மை எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிருஷ்ணர் பொம்மையிலேயே வித்தியாசமாக நிறைய இருக்கும். ஆண்டாள் பொம்மை கிருஷ்ணர் ஸ்டாச்சுவிலேயே வந்து பெருசாக வச்சுருந்தாங்க. இது அவங்க பாரம்பரியமாக அவங்க மாமியார் கொடுத்தது அப்படிங்கிற பொம்மையெல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கனால தான் இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ண முடியுது அவங்கனால. இந்த கிருஷ்ணனோட ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கருமை நிற கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இது ஒன்றும் நுணுக்கமாக செய்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி ரொம்ப பெரிய சுறுசுறுப்பாக இருக்கணும். அது ரெண்டுமே அவங்கக்கிட்ட உண்டு. ஸ்ரீ கிருஷ்ணனோட அவதாரங்கள் இது எல்லாமே இந்த இதில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா, ஒரு டோரில் நம்ம சாமி கோயிலுக்கு போனோன்னா கதவை திறந்தால் உள்ள லக்ஷ்மி இருப்பாருங்க இல்லையா, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அர்ஜுனரும் கிருஷ்ணரும் தேர் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது. எல்லாமே ஒன்றுமே அழகாக இருந்தது. இது வந்துட்டு ராகவேந்திரரோட அவதாரங்கள். அதுலேயும் அழகான குழுவில் நிறைய பொம்மைகள் இருந்துச்சு. சாமி பொம்மையை தாண்டி பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ப்ளே கிரவுண்டில் எத்தனை பேர் இருக்கணும், அந்த கிரவுண்டு எப்படி இருக்கணும், ரோடு இருக்கணும், அதில் பார்க் எப்படி நீங்கள் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கணும், இது எல்லாமே ஒன்றும் சின்னதாக கொஞ்சமாக வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பார்க் எப்படி இருக்கணும், ஒரு கோயில் எப்படி இருக்கணும், கோயிலுக்குள்ளே வந்துட்டு பூசாரி இருப்பாங்க, மக்கள் வந்துட்டு போயிருப்பாங்க, அது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. வெளியில் வச்சுட்டு பசங்களுக்கு வடை சுடுறது, காய்கறிகள் விற்கிறது, இது எல்லாமே குட்டி குட்டியாக ஒரு மக்கள் நடமாடுற இடத்துல எப்படி இருக்கும், கோயிலுக்குள்ளே எப்படி இருக்கும், கோயில் வெளியில் எப்படி இருக்கும், இது எல்லாமே பாருங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடிக்கடி கொழுவுக்கு போனவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது பாருங்கள் பார்க்கில் எப்படி ஊஞ்சல் இருக்கும், அதில் சேர்ஸ் இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் எப்படி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் பாருங்கள். போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்கும், ஸ்கூல் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து கொஞ்சமாக வைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் வேணும். டிராஃபிக் போலீஸை கூட இவங்க விடலைங்க, எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. மக்கள் நடமாடுற இடத்துல என்னென்ன இருக்கும், பப்ளிக் பிளேஸில் என்னென்ன இருக்கும், ஒரு ஸ்கூல் மரத்தடியிலேருந்து ஒரு ஸ்கூல் எடுத்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸு காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும், அனிமல்ஸ்குள்ளெலாம் எப்படி இருக்கும், ஒரு ஜங்கிள் எப்படி இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே ஜங்கிள், பெரிய அனிமல்ஸு, இது எல்லாமே வந்து கொஞ்சமாக சேகரித்தப்போ இதெல்லாம் வந்து உங்களால் வைக்க முடியும். மதங்களை தாண்டி கிறிஸ்மஸ் தாத்தாலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் எப்படி நடக்கும், ஈஃபில் டவர் எப்படி இருக்கும், எல்லாமே வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். மேளதாளங்கள் அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நம்ம ஸ்டேட்டில் இருக்க மற்ற டான்ஸு இது எல்லாமே வந்து இதில் இருக்கும்.
மற்ற என்னென்ன குச்சிப்புடி நடனம் எல்லாமே இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. சாமி படங்களை தாண்டி இன்னும் நிறைய வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதில் வந்து சிவன் வந்து மண்டி போட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய அவதாரங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கும். அது எல்லாமே வந்து குட்டி குட்டி சிலையாக நம்ம ஒன்று ஒன்று அவங்ககிட்ட கேட்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம பெரியவங்களுக்கும் ஒரு சிலது நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே அவங்க பாரம்பரியம் வைக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். பெரியவங்களுக்குமே ஒரு சிலது நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும் இது என்ன அவதாரம் அப்படின்னு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இது மாதிரி நம்ம காமிக்கிறப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரியில் என்னென்ன இருக்குது, நம்ம புக்ஸில் என்னென்ன இருக்குது, பகவத்கீதையில் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க விளையாடுற குட்டி குட்டி சொப்பு ஜாமான்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வெண்கலத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டி குட்டி தோசை கரண்டியிலேருந்து சொப்பு ஜாமான் வந்து அவ்வளோ அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி டம்ளர்ஸு, சொம்பு, இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாமே வந்து சேகரித்து குக்கர் மாதிரி, அதுக்கப்புறம் பாசியில், முன்னாடிலாம் பாசியில் பொம்மைகள் விற்கும். அந்த பாசி பொம்மையெல்லாம் இன்னுமே சேகரித்து வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த சொப்பு ஜாமான்லாம் வந்து இட்லி பாத்திரம் ரொம்ப அழகாக இருந்தது. இட்லி பாத்திரம்லேருந்து டிஃபன் பாக்ஸு, முறுக்கு புளிகிற அந்த மிஷின், கேஸு, தூக்குச்சட்டி, இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசாக இருக்கப்போ இந்த பாசியில் செய்கிற பொம்மைகள்லாம் வந்துட்டு ரொம்ப பார்த்துருப்போம். தயிர் கடையிற அந்த லேடி, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்து இப்போலாம் அதெல்லாம் நிறைய இல்லை. இது வந்து சேகரித்து வச்சுருக்கனால அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமாளோட கல்யாணம் ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ரிஷி முனிவர் வந்துட்டு பெருமாளை போய் பார்க்குறதும், பெருமாள் வந்து அவரை கண்டுக்காமல் அவர் மனைவி கிட்ட பேசிகிட்டு இருந்ததாகவும், அதுலேருந்து கோவம் அடைஞ்சு வந்துடுறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிவன் பார்வதி கிட்ட போகிறாரு. அவரும் வந்துட்டு ரிஷி முனிவரை வந்து கண்டுக்கலை. அதனால் அவர் கோவம் அடைஞ்சு இந்த ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி, நீங்கள் வந்து மனிதர்களாக பிறக்கணும், பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அதனால பார்வதி தேவி கீழே பூலோகம் வராங்க. இவரும் மனிதர்களாக பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் வந்து நடக்கிற மாதிரியும், அவங்களுக்கு அம்மா இருக்க மாதிரியும், அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்கிறதுக்காக குபேரன்கிட்ட கடனாக காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவரோட கல்யாணம் உற்சவம் நடக்கிற மாதிரியும் இந்த கதை போகும். அவங்க கதைகள் சொல்லும் போதும் நிறைய டீட்டெயிலாக சொன்னாங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கவும். ஆனால் வந்துட்டு நிறைய வந்து டீட்டெயிலில் பேர் சொல்லியெல்லாம் நிறைய சொன்னாங்க. நான் ஷார்ட்டாக கிறிஸ்பியாக சொல்லிட்டேன். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள கதை கேட்க விடுங்க. அந்த ஸ்டோரியெலாம் அவங்களுக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். இன்னமும் நம்ம படத்துலலாம் பார்க்குறப்போ அந்த இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தில் பார்த்துட்டு அப்படியே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இவங்க ஸ்டோரி சொல்கிறப்பையும் அப்படி தான் எனக்கும் தோணுச்சு. ஈஸியாக வந்து அந்த படத்தில் பார்த்ததை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம 90s கிட்ஸ்க்கு மாதிரி நிறைய சாமி படங்கள் இப்போ வர்றது கிடையாது. இப்போ வர்றது எல்லாமே வெட்டுக்குத்து இது மாதிரி தான் வருது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது மாதிரி கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க இந்த ஸ்டோரிலாம் பார்த்துட்டு இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம சேனலில் சமையல் வீடியோவும் தாண்டி இது மாதிரி குட்டி குட்டி விலாக்ஸ்லாம் வரும். நிறைய வாய்ஸ் ஓவர் நான் கொடுக்கல ரீசன்ட் வீடியோஸ்க்கு. நம்ம யூடியூப் சேனலுக்கு, கோடக் குக்கிங் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குழுவை சிறப்பாக அவங்கக்கிட்டேருந்து வீடியோ எடுத்துகிட்டு விடை பெற்றுட்டு உழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு நானும் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.